கும்பத்தில் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உறவுகளின் வார்த்தைகள் தான் உங்களுடைய மனதை இன்னும் சிதைத்து கொண்டும் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த நினைவுகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். கும்பம் ராசிக்காரங்களே, சில காயங்கள் உடலில் ஏற்படுவது கிடையாது, மனதில் மட்டும்தான் ஏற்படும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். குறிப்பாக நம்முடைய சொந்த உறவுகள் பேசக்கூடிய சில வார்த்தைகள் நம்முடைய மனதில் நீண்ட காலங்கள் தங்கிவிடக்கூடிய ஒரு விஷயங்களாகவே இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காத ஒரு தருணங்கள், உங்களை புரிந்து கொள்ளாமல் குறை கூறிய தருணங்கள், உங்களுடைய மனதை காயப்படுத்திய வார்த்தைகள் ஆகியவை இன்னும் உங்களுடைய மனதிற்குள் நினைவில் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது, ஆனால் அது ஏன் ஏற்படுகிறது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் தான் இன்னும் உங்களை காயப்படுத்தி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். வெளியில் நீங்கள் எவ்வளவு தான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள அந்த வழியை சுமந்து கொண்டு நீங்கள் சென்ற ஒரு காலங்கள் நிச்சயமாகவே இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களை உடைப்பதற்காக வந்தவைகள் கிடையாது, உங்களை வலிமையான ஒரு மனிதராக மாற்றுவதற்காக மட்டுமே தான் அப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். கும்பம் ராசிக்காரங்க வாழ்க்கையில உறவுகள் மூலம் பல பாடங்களை நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கொண்டிருந்திருப்பீர்கள். எந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஆபத்துக்கள் ஏற்படும் என்பதை உங்களுடைய உடன் பிறந்த உறவுகளோ அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களோ நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைத்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல உங்களை பொறாமைப்படக்கூடிய கண்களும் இன்னும் அதிகரித்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் தனித்துவமான திறமைகளையும் கவர்ச்சிகரமான ஆளுமைகளையும் கொண்டவர்கள் என்று தான் அனைவரும் கூறிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். நீங்கள் சாதாரணமான ஒரு நிலைமையில் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் நீங்கள் காரியங்களை சாதிக்கக்கூடிய விதங்களும் சுற்றி இருப்பவர்களிடம் ஒருவிதமான ஈர்ப்புகளையும் அதே சமயங்கள் ஒரே ஒரு பொறாமைகளையும் இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு அது உங்களை காயங்களிலும் கஷ்டங்களிலும் ஆழ்த்தி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட தேடி கொடுத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடான சத்ருஸ்தானம் வலுவாக இருக்கும் பொழுது நீங்கள் வளர்கிறீர்களோ இல்லையோ உங்களுடைய அமைதியான வாழ்க்கையை கண்டு பொறாமைப்படக்கூடிய திருஷ்டி கண்கள் உங்களை இன்னும் சுற்றி இப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் உடுத்தக்கூடிய உடை, நீங்கள் பேசக்கூடிய விதங்கள், உங்களுடைய சிறிய சிறிய முன்னேற்றங்கள் என அனைத்தையும் கண்காணித்து உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசுவதையே ஒரு கூட்டம் ஒரு வேலையாகவே இதுவரைக்கும் வைத்துக் கொண்டிருந்தது. உங்களுடைய மனதை எப்படி கஷ்டப்படுத்தலாம், எப்படி உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தலாம் என்று அவர்கள் போட்டுக்கொண்ட சில விதங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதை நினைத்து பார்த்தால் ஒரு கவலைகளும் ஒரு ஆனந்த ஒரு கண்ணீர்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உண்டாகி கொண்டே தான் இருக்கும். இந்த எதிர்மறையான ஆற்றல்கள் உங்களின் உடல் நலத்தையும் மன உளைச்சலையும் நிச்சயமாகவே பாதிக்கக்கூடும் என்பதால் திருஷ்டி கழிப்பதிலும் ஆன்மீக வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நன்மைகள் என்பது தானாகவே நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்களும் வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரப்போகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாய்ப்புகள் என்பது இப்பொழுது அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்க போகிறது. அப்படிப்பட்ட காலங்கள் வெகு தொலைவில் கிடையாது, இப்பொழுது உங்களுக்கு மிக அருகிலேயே வந்துவிட்டது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் என்பது இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நேரம் மிக அருகிலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் இந்த ஒரு நாளில் உண்டாக்கலாம். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முடிவுகளும் உங்களுக்கு இப்பொழுது சாதகமான ஒரு முடிவுகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அதே போல உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் இப்பொழுது குறைந்து கும்பம் ராசியான உங்களுக்கு நன்மைகள் தானாகவே ஏற்படும். எந்த முடிவை எடுப்பது சரி, எந்த பாதையில் செல்வது சரி, யாரை நம்புவது சரி என்ற குழப்பங்கள் உங்களை சோர்வடைய செய்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். வெளியில் அனைவரிடமும் இயல்பாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள்ள பல எண்ணங்களை
உள்ளுக்குள்ள பல எண்ணங்களை சுமந்து கொண்ட ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த குழப்பங்களுக்கு மெதுவாக தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக தொடங்கும். எனவே முடிந்த அளவுக்கு அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் சரியான முறையில் செய்து பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே கிடைக்கும். தெளிவான சிந்தனை மற்றும் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய மனநிலைமைகள் இது எல்லாமே இப்பொழுது உருவாக்கி நல்ல ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இதுவரை உங்களை பயமுறுத்திய விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியம், எதை விட்டு விலக வேண்டும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரலாம். மனதில் இருந்த பாரங்கள் குறைந்து புதிய நம்பிக்கையுடன் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். சில நேரங்களில் வெளியில் கிடைக்கக்கூடிய பதில்களை விட நம்முடைய உள்ளுணர்வு சொல்லக்கூடிய பதில்தான் சரியான ஒரு வழியவே உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் மன அமைதி திரும்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளிலும் நல்ல மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே ஏற்பட தொடங்கும். ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எது நடந்தாலும் அதிலிருந்து என்னால் வெளிவர முடியும் என்பதை மட்டும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பொதுவாகவே ஆழ்ந்து சிந்திப்பவர்கள் நீங்கள். ஆனால் கடந்த கால கிரக நிலைகளால் அந்த சிந்தனையே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பமாகவும் தூக்கமின்மையாகவும் மாறியிருக்கலாம். எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கை என்று தெரியாமல் போன அனுபவங்களும் உண்டு. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுடைய தலையெழுத்தவை நிச்சயமாக மாற்றி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களை இன்னும் சுற்றி இப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் உடுத்தக்கூடிய உடை, நீங்கள் பேசக்கூடிய விதங்கள், உங்களுடைய சிறிய சிறிய முன்னேற்றங்கள் என அனைத்தையும் கண்காணித்து உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசுவதையே ஒரு கூட்டம் ஒரு வேலையாகவே இதுவரைக்கும் வைத்துக் கொண்டிருந்தது. உங்களுடைய மனதை எப்படி கஷ்டப்படுத்தலாம், எப்படி உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தலாம் என்று அவர்கள் போட்டுக்கொண்ட சில விதங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதை நினைத்து பார்த்தால் ஒரு கவலைகளும் ஒரு கண்ணீர்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உண்டாகி கொண்டே தான் இருக்கும். இந்த எதிர்மறையான ஆற்றல்கள் உங்களின் உடல் நலத்தையும் மன உளைச்சலையும் நிச்சயமாகவே பாதிக்கக்கூடும் என்பதால் திருஷ்டி கழிப்பதிலும் ஆன்மீக வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம இனிமேல் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நன்மைகள் என்பது தானாகவே நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்களும் வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரப்போகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாய்ப்புகள் என்பது இப்பொழுது அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்க போகிறது. அப்படிப்பட்ட காலங்கள் வெகு தொலைவில் கிடையாது, இப்பொழுது உங்களுக்கு மிக அருகிலேயே வந்துவிட்டது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் என்பது இப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நேரம் மிக அருகிலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் இந்த ஒரு நாளில் உண்டாக்கலாம். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முடிவுகளும் உங்களுக்கு இப்பொழுது சாதகமான ஒரு முடிவுகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அதே போல உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் இப்பொழுது குறைந்து கும்பம் ராசியான உங்களுக்கு நன்மைகள் தானாகவே ஏற்படும். எந்த முடிவை எடுப்பது சரி, எந்த பாதையில் செல்வது சரி, யாரை நம்புவது சரி என்ற குழப்பங்கள் உங்களை சோர்வடைய செய்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். வெளியில் அனைவரிடமும் இயல்பாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள்ள பல எண்ணங்களை சுமந்து கொண்ட ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த குழப்பங்களுக்கு மெதுவாக தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக தொடங்கும். எனவே முடிந்த அளவுக்கு அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் சரியான முறையில் செய்து பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே கிடைக்கும். தெளிவான சிந்தனை மற்றும் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய மனநிலைமைகள் இது எல்லாமே இப்பொழுது உருவாக்கி நல்ல ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இதுவரை உங்களை பயமுறுத்திய விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியம், எதை விட்டு விலக வேண்டும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி